ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம நடக்க போகிற டோட் எக்ஸாமினேஷன் நவம்பர் 2025 எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் பற்றி வீடியோ போடுறதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தோம்னா, நிறைய ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பேட்டர்ன் பற்றி சரியாக புரியல. ஸோ இதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இது மட்டும் இல்லாமல் என்சிஎமுக்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த பேட்டர்ன்றது பொருந்தும். ஸோ எந்தெந்த பேப்பருக்கு பொருந்துன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதை பற்றி தெளிவான கிளாரிஃபிகேஷன் யாருக்கும் கிடைக்கல. ஸோ பாஸ் அவுட் வெளியே போன ஸ்டூடெண்ட்ஸுக்கு சுத்தமாக அதை கிடைக்கல. அதனால் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ அதாவது பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஸ்கீமில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, என்ஸ்கீமுக்கு முன்னாடி 100 மார்க் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. இப்போது பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. ஸோ 100 மார்க்ன்றது 60 மார்க்காக மாற்றிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த 60 மார்க் 1 மார்க் கேட்க போகிறாங்களா, 2 மார்க் கேட்க போகிறாங்களா, 10 மார்க் கேட்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். இதுபோல் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போகிற விஷயத்தை பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இப்போ கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ இந்த பேட்டர்ன் யாருக்கு பொருந்தும் பார்க்கும்பொழுது 60 மார்க் பேட்டர்ன் பார்க்கும்பொழுது எந்தெந்த செமஸ்டருக்கு வரும்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ இது எப்படின்னு பார்க்கும்பொழுது தேர்டு செமஸ்டர் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் தேர்டு செமஸ்டரோ இல்லை 4th செமஸ்டரோ இல்லை 5th செமஸ்டரோ இந்த 3 செமஸ்டரில் உங்களுக்கு அரியர் பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த பேப்பர் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா நீங்கள் 60 மார்க் தான் டெஸ்ட் எழுதிங்க. எக்ஸாம்பிள் சர்க்கியூட் தியரி, மெஷின்ஸ் 1, மெஷின்ஸ் 2, இ-வெஹிக்கிள் டெக்னாலஜி. அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு 5th செமஸ்டரில் ஜிடிஎஸ்னு ஒரு பேப்பர் எழுதிருப்பீங்க. அது இப்போ ஜிடிடியாக மாறிடுச்சு. ஸோ அந்த பேப்பர் ஓகே, மேக்ஸிமம் இதுதான். இந்த பேப்பர் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 60 மார்க் தான் டெஸ்ட் எழுதிங்க. இதை தவிர்த்து மீதி பேப்பர் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த 6th செமஸ்டர் வரும் பார்த்தீங்களா, பவர் எலக்ட்ரானிக்ஸு, எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்கு, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன். இதை தவிர்த்து நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நெட்வொர்க் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுவுமே நீங்கள் 100 மார்க் பேட்டர்னில் எழுதுவீங்க. உங்கள் பழைய பேட்டர்னில் எழுதுவீங்க. இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அரியர் வச்சுருக்கீங்களா, அதுவும் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன மாறும், 100 மார்க்காக தான் எக்ஸாம் எழுதுவீங்க. சப்போஸ் நீங்கள் 2வது செமஸ்டரில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அதெல்லாம் அரியர் வச்சுருந்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ராக்டிக்கலாக என்ன பேப்பர் கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் தெளிவாக நான் சொல்ல ஒரு விஷயம். ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் 3வது செமஸ்டர், 4வது செமஸ்டர், 5வது செமஸ்டர் உங்களுக்கு அரியர் இருந்துச்சுன்னா அது 60 மார்க்கில் எழுதிங்க. சப்போஸ் அது தவிர்த்து ஃபஸ்ட்டு செமஸ்டரோ இல்லை 6th செமஸ்டரோ இது ரெண்டுலேயும் அரியர் இருந்துச்சுன்னா அது 100 மார்க் எழுதுவீங்க. நடுவில் 2வது செமஸ்டரும் நடுவில் என்னென்ன பேப்பர் ப்ராக்டிக்கலாக தேரி பேப்பர் ப்ராக்டிக்கலாக இப்போ கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தோம்னா நம்மளுக்கு 11வது நாள் 11ஆம் தேதி 9ஆம் மாதம் இந்த சர்க்குலரை எல்லா காலேஜுக்கும் சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் இப்போ படிக்கிற R23 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இது டோட்லேருந்து கொடுத்த பேட்டர்ன் தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ இதில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 3 சப்டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. 60 மார்க் 3ஆக பிரிச்சிருக்காங்க. 1 வேர்டு, 2 மார்க்கு, 10 மார்க்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ 1 வேர்டுக்கு 20 மார்க்கு, 2 மார்க்கு 10 மார்க்கு, 10 மார்க்குக்கு 30 மார்க்குன்னு சொல்லிட்டு டோட்டல் 60 மார்க்காக இது கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் டோட்லேருந்து சர்க்குலர் கொடுத்துருக்காங்க கிளியராக. ஸோ இதை நம்ம பசங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கும்போது இந்த 60 மார்க் பேட்டர்னா 2 மணி நேரம் தான் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் டைம் பார்த்தோம்னா 10 மணிலேருந்து 12 மணிக்கு தான். 2 மணி நேரம் தான் எக்ஸாம். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் 3 மணி நேரம் எழுதிருப்பீங்க. 9:30 to 12:30. இப்போ 10 to 12 டைம் குறையுது. ஏன்னா மார்க் கம்மியாக இருக்கிறதால. ஸோ இது பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cன்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சுருவாங்க. ஸோ டோட்டல் 60 மார்க் இதுவும் தெரிஞ்ச விஷயம் தான். இதில் பார்ட் Aல பார்த்தோம்னா உங்களுக்கு 1 வேர்டு கொடுத்துருவாங்க. 1 வேர்டு பார்க்கும்போது MCQ டைப். MCQ டைப்னா கொஷின் கொடுத்துட்டு அதுக்கான ஆப்ஷனும் கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம இதில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் MCQ சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாக MCQ பார்த்தோம்னா 20 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 20 கொஸ்டின் எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு யூனிட்லேருந்து 4 கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ இதில் கம்பல்சரியாக எல்லாமே அட்டன் பண்ணணும். எதுவுமே சாய்ஸ் கிடையாது. அப்போ ஒரு யூனிட்டுக்கு 4 கொஸ்டின் பார்க்கும்போது 20 கொஸ்டின் வந்துச்சுங்களா, ரைட்டு. இது 20 மார்க் ஓகே. 1 வேர்டில் அப்போ 20 மார்க் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது பார்ட் B. பார்ட் Bயில் பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஸ்டின் 8 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. 2 மார்க் கொஸ்டின். ஸோ 8 கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் 5 கொஸ்டின் தான் எழுதணும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டினை நம்ம எழுதலாம். தெரியாத கொஸ்டின் சாய்ஸாக கூட விடலாம். அதனால் இது எல்லாமே கம்பல்சரி கிடையாது. 8 கொஸ்டின் கொடுத்துட்டு 5 கொஸ்டின் தான் எழுதணும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்குன்றதால 5 யூனிட்டுக்கு 5 கொஸ்டினுக்கு 2 10 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இது எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 2 கொஸ்டின், செகண்ட் யூனிட்லேருந்து 2 கொஸ்டின், அடுத்து 3வது யூனிட்லேருந்து 2 கொஸ்டின் எடுக்கலாம். இல்லை ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு 4வது யூனிட்டில் ஒரு கொஸ்டின், 5வது யூனிட்டில் ஒரு கொஸ்டின் இப்படி கூட எடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ஓரளவுக்கு ஈஸியான கொஸ்டின், ஃபெமிலியரான கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 மார்க்கு பேட்டர்ன் பார்ட் B முடிஞ்சிச்சு.
அடுத்தது பார்த்தோம்னா 10 மார்க் கொஸ்டின் பார்ட் சி. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 5 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. 5 கொஸ்டினில் நம்ம 3 கொஸ்டின் எழுதுகிறோம். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்குன்னும்பொழுது 3 கொஸ்டினுக்கு எவ்வளோ 30 மார்க்கு. ஸோ 1 மார்க் 20 மார்க்கு, 2 மார்க்கு 10 மார்க்கு, அது ஒரு 30 ஆச்சுங்களா. இது ஒரு 30 சேர்க்கும்போது 60 மார்க் உங்களுக்கு டோட்டலாக வந்துடுச்சு. ஸோ இந்த பேட்டர்னில் தான் எக்ஸாம் நடக்கும். இதுவே இந்த 10 மார்க்கை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லலை எப்படி எடுக்கலாம்னா 5 யூனிட்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்து அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு யூனிட்டில் வந்து ஏற்கனவே நம்மள 2 கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் இப்போ கிடையாது. ஒரே கொஸ்டின் கொடுத்துருவாங்க ஒரு யூனிட்லேருந்து. உங்களுக்கு அது தெரிஞ்சால் அது எழுதுங்க, தெரியலனா வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து 5 யூனிட் படிக்கிறதுக்கு பதிலாக மொதல் 3 யூனிட் மட்டும் தரவு பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு 3 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஸோ இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னென்னு பார்த்தோம்னா 5 கொஸ்டின் கேட்கணுன்றதால வந்து உங்களுக்கு ஃபெமிலியரான கொஸ்டின், உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ தெரியாத கொஸ்டின் மீன்ஸ்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க கொஸ்டினை. ஸோ ரிப்பீட்டடாக கேட்காத கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுமாரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா வந்து ஒரு யூனிட்லேருந்து ஒரே கொஸ்டின் கொடுக்கணும்னா அந்த ஒரே கொஸ்டின் நல்ல கொஸ்டினாக இருக்கணும், ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டினாக இருக்கும், பசங்க எல்லாமே படித்த கொஸ்டினாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த 10 மார்க் கொஸ்டினும் ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் தான். ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டின் படிச்சிக்கிறீங்களா, முக்கியமான கொஸ்டின் படிச்சிக்கிறீங்களா, இல்லை ஒவ்வொரு யூனிட்லேருந்து 2 கொஸ்டின் படிச்சிக்கிறீங்களான்றது உங்கள் விருப்பம். இல்லைனா வந்து மொதல் 3 மட்டும் தரவு பண்ணிட்டீங்கன்னா 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அது உங்கள் விருப்பம். ஸோ என்னோட டெக்னிக் வந்து நான் இதில் வந்து என்ன சொல்லுவோன்னு பார்த்தோம்னா இதில் எப்படி ஈஸியாக பாஸ் ஆகலாம், இந்த பேட்டர்னில் எப்படி பாஸ் ஆகலாம்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பாக வந்து கை கொடுக்காது, 2 மார்க்கும் கை கொடுக்காது, 3 மார்க் 10 மார்க் தான் வந்து கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு சொல்கிறோன்னா நீங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் யூனிட் படிச்சிருப்பீங்க, 2வது யூனிட் படிச்சிருப்பீங்க, 3வது யூனிட் படிச்சிருப்பீங்க, 4வது யூனிட் 5வது யூனிட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருப்பீங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக சொல்கிறேன் நான். இது எப்படி எளிமையாக பாஸ் ஆகலாம்னு சொல்லி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் 10 மார்க்கு 3மே அட்டன் பண்ணி இருக்கணும். ஸோ அட்டன் பண்ணி எழுதியிருந்தால் தான் வந்து உங்களுக்கு மினிமமாக ஒரு கொஸ்டினுக்கு 7 மார்க் கொடுத்தா கூட 3 கொஸ்டினுக்கு 3 10 மார்க்கும் சேர்த்து 21 மார்க்காக வந்துடும். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மினிமம் இதிலே வந்து 3 கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆகிற அந்த பாசிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாகும். ஸோ அதுபோல் வந்து நம்ம வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு 3 கொஸ்டின்னா 3 கொஸ்டினுமே கண்டிப்பாக தெரிஞ்ச கொஸ்டினாக தான் வந்துடும். அதை எழுதுங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் படிச்சு போன கொஸ்டின் எதுவுமே கேட்கலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே எழுதி வச்சுட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 மார்க் 3 மார்க் எதனா போடணும்னா சும்மா டிக் பண்ணிட்டு மார்க் போடுவாங்க. ஸோ 1 மார்க்கில் கண்டிப்பாக வந்து எதுவும் பண்ண முடியாது. 1 மார்க்கில் வந்து நம்ம தப்பு தான் போடுவாங்க. 2 மார்க்கும் ஓகே, 5 கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் தான் ரைட் ஆகும், 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் ரைட் ஆகும். யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸு, ஆவரேஜாக படிக்கிறவங்க தான். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா மார்க் எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் விஷயம். நீங்கள் வந்து இந்த இதில் பாஸ் ஆகலைன்னா நீங்கள் 10 மார்க் தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ இதில் பாஸ் மார்க்குன்னு பார்க்கும்பொழுது 60க்கு நீங்கள் 19 மார்க்கா 21 மார்க்கான்னு எனக்கு சரியாக தெரியல. இதில் 2த்துல ஏதோ ஒரு மார்க் தான். 21 இல்லை 19 எடுத்தால் நீங்கள் 60க்கு 19 மார்க்கோ இல்லை 21 மார்க் எடுத்தால் பாஸு. ஸோ அதனால் நீங்கள் எய்ம் பண்ணும்போது 25 மார்க்குக்கு எய்ம் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அதுவுமே 10 மார்க்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். 3 10 மார்க்கும் அட்டன் பண்ணி எழுதிங்கன்னா 7 21 கொடுத்துருவாங்க. ஸோ 27 நீங்கள் வந்து 1 வேர்டை வந்து ஃப்ளூக்கில் போட்டால் கூட ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் ரைட் ஆகும். ஸோ அது ஒரு 21 இது ஒரு 6ன்னு வச்சா கூட உங்களுக்கு மார்க் 27 வந்துடுச்சு. 2 மார்க் ஒரு 2 மார்க் நீங்கள் எழுதினா கூட 30 31 மார்க் வந்துடுச்சு. ஸோ ரைட்டுங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எய்ம் பண்ணி இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ இப்படி ஃபேஸ் பண்ணால் தான் ஈஸியாக பாஸ் ஆக முடியும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்ததால் அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக பாஸ் ஆகலாம். மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது எக்ஸாம் டைம் டேபிள் பற்றி, இது எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி நம்ம இந்த வீடியோ போடுறோம். அடுத்த வீடியோ வந்து பார்த்தோம்னா எந்தெந்த தேரி சப்ஜெக்ட் வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கிளாஸ் குரூப்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுது. இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.